வணக்கம் நண்பர்களே, டிகோட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ட்ரம்ப் வெர்சஸ் பைடன் இருந்த அமெரிக்க தேர்தல் ட்ரம்ப் வெர்சஸ் கமலா ஹாரிஸ் என்று மாறி இருக்கிறது. ட்ரம்போட மைனஸாக நிறைய விஷயங்களை குறிப்பிட்டாங்க கமலா ஹாரிஸ். அமெரிக்க அதிபர் தேர்தல் உலக நாடுகள் உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாக மாறியிருக்கிறது. நவம்பர் 5ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் 2 வேட்பாளர்கள் பிரதானமாக களத்தில் இருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப், ஏற்கனவே முன்னாள் அதிபரான ட்ரம்ப் களத்தில் இருக்கிறாரு குடியரசுத் கட்சி சார்பாக. அதே போல் ஜனநாயக கட்சி சார்பாக கமலா ஹாரிஸ், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட திருமிகு கமலா ஹாரிஸ் ஏற்கனவே துணை அதிபராக இருக்கிறார். பைடன் அரசாங்கத்தில் துணை அதிபராக இருக்கக்கூடியவர் இப்போது ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக களமிறங்குகிறார். இந்த 2 பேரில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான முதல் விவாதம் இன்றைக்கு நடந்தது. இந்த பிரசிடென்ஷியல் டிபேட் இன்றைக்கு நடந்து அதுதான் உலகம் முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ட்ரம்ப் வெர்சஸ் பைடன் இருந்த அமெரிக்க தேர்தல், பைடன் இந்த தேர்தலிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்த பிறகு ட்ரம்ப் வெர்சஸ் கமலா ஹாரிஸ் என்று மாறி இருக்கிறது. கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றால் முதல் பெண் அதிபரை தேர்ந்தெடுத்த பெருமை அமெரிக்காவுக்கு வரும். உலக நாடுகளில் நாங்கள் தான் பெரிய நாடு, ஜனநாயகத்தில் அல்லது கல்வியில் உயர்ந்த நாடு அப்படின்லாம் சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இப்போதும் ஒரு பெண் அதிபராக வரவில்லை இதுவரை அப்படிங்கிறது ரொம்ப கவனத்துக்குரிய ஒரு அம்சமும் கூட. இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முனைப்போட கமலா ஹாரிஸ் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ட்ரம்ப் வெர்சஸ் பைடன் இருந்த தேர்தலின் போது பைடன் ரொம்ப பின்தங்கி இருந்தார். ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளோடு இருந்தார். ஒரு CNN டிபேட் நடந்தது. அந்த டிபேட்டில் பைடன் பெருமளவுக்கு ட்ரம்ப்பால் ஒரு அந்த விவாதத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டார்னே சொல்லலாம். ஹி ரேட்டில்டு பைடன் அப்படின்னே சொல்லலாம். ட்ரம்ப் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்திருந்த ஒரு பொசிஷன். ஆனால் இன்றைக்கி நடந்த அந்த பிரசிடென்ஷியல் விவாதம்ங்கிறது நேர்மாறாக அப்படி மாறி இருக்கிறது. இன்றைக்கி பல இடத்துல கமலா ஹாரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிச் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆர்குமெண்ட்ஸை. ட்ரம்ப் பல இடத்துல டிஃபென்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டார். இன்றைய விவாதம் அப்படிங்கிறது, இந்த முதல் விவாதம் ABC நிறுவனம் நடத்தியது. ABC பிரசிடென்ஷியல் டிபேட் நடத்திய இந்த விவாதத்தில் ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் உள்ள நுழைஞ்சதுலேருந்து இந்த பாடி லாங்குவேஜ் கவனிக்க முடியும். நேரடியாக வந்த உடனே கமலா ஹாரிஸ் நேராக போய் ட்ரம்ப்புக்கு ஹேண்ட்ஷேக் பண்ணி அப்படி வந்தாங்க. அந்த அவங்களோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவங்க தொடங்கினதாக அதில் பார்க்க முடிஞ்சிச்சு. பல இடத்துல இதில் முக்கியமான பல்வேறு அம்சங்களை 2 பேரும் பேசினாங்கனாலும் 3 முக்கியமான அம்சங்கள் இதில் பிரதானப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். 3 I's அப்படின்னு நம்ம அதை சுருக்க முடியும். ஒன்று இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது பிரதானமாக பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது. 2வது I இமிக்ரேஷன், இந்த குடியேற்றம். அது ஒரு முக்கியமான ஒரு விவாத பொருளாக தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடியது. ட்ரம்ப் கடந்த தேர்தலையும் முன் வச்சது, இந்த தேர்தலையும் அதை முன்வைத்து தான் பேசக்கூடிய இடத்துலேருந்து இருந்தார். 3வது இன்சூரன்ஸ், இந்த ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3ம் பிரதானமாக இருந்தாலும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இப்போ அங்கங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸும் இதில் பிரதானமாக இருந்துச்சு. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான போர் குறித்த அம்சங்கள் இதில் பேசப்பட்டது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்குமான இந்த மோதல் என்பதும் இதில் பேசப்பட்டுச்சு. ஒருவர் குற்றம் சாட்டி பேசக்கூடிய இடத்துலையும் இதில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வைக்கக்கூடியதாக இருந்தது. ரொம்ப குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றம், அதே போல் பொருளாதாரம், கேபிட்டல் ஹில்லில் நடந்த கலவரத்தில் என்ன செய்தார் ட்ரம்ப் அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் நேரடியாக முன் வச்சார் கமலா ஹாரிஸ். அதெல்லாம் ட்ரம்ப் ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருந்துச்சு. ட்ரம்ப்போட மைனஸாக நிறைய விஷயங்களை குறிப்பிட்டாங்க கமலா ஹாரிஸ். ட்ரம்ப் கடந்த காலத்தை பற்றி பேசுகிறார், நான் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறேன், அமெரிக்காவுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது கமலா ஹாரிஸ் முன்வைத்த ஆர்குமெண்ட்டாக பெருமளவுக்கு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இன்றைய 90 நிமிடம் நடந்த அந்த விவாதத்தில் கமலா ஹாரிஸ் பல இடத்துல முன்னோக்கி சென்றாங்க. சில இடத்துல ட்ரம்ப்பும் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் என்ன செஞ்சீங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பினார். இன்ஃப்ளேஷன் வந்தபோது, அதாவது விலைவாசி உயர்வு, பொருளாதார மந்தநிலை உள்ளிட்ட அம்சங்கள் வந்தபோது அதற்கு 4 ஆண்டுகளில் உங்கள் ஆட்சி தான் காரணம் அப்படின்னு திரு ட்ரம்ப் அந்த அக்யூசேஷனை கமலா ஹாரிஸ் நோக்கி வச்சார். ஆனால் கமலா ஹாரிஸ் அதுக்கு வேறு ஒரு பதிலை கொடுத்து கவுண்டர் பண்ணாங்க. நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது கொண்டு வந்த வரிமுறைகள் தான், டாக்ஸேஷன் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஒரு கவுண்டரை கொடுத்தாங்க. மறுபடியும் ட்ரம்ப் ஒரு ஸ்டைலில் இதில் ஃபாலோ பண்ண பார்த்தாரு.
பைடன் அட்டாக் அப்படிங்கிறதே இருந்துச்சு. 4 ஆண்டுகளில் பைடன் இதை செஞ்சார் அதை செஞ்சார்னு சொல்லும் போதெல்லாம் கமலா ஹாரிஸ் அதிலிருந்து பைடன் அட்டாக்குக்குள்ளே அந்த டிஃபென்ஸ் எடுக்காமல் அவங்க வேறு விதமாக இந்த ஆர்கியூமெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. இதெல்லாம் அப்சர்வேஷன்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த டிபேட் முடிஞ்ச பிறகாகவே உடனே யார் இதில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்க தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் விவாதங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த பிரசிடென்ஷியல் டிபேட்டுங்கிறது கவனம் பெறக்கூடியதாக இருக்கும். முதல் முறை வாக்களிக்கக்கூடிய அந்த முதல் தலைமுறை வாக்காளரில் தொடங்கி சீனியர்ஸ் வரைக்கும் அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்களுடைய கமெண்ட் என்னவாக இருந்துச்சு, எந்த இஷ்யூவில் என்ன மாதிரியான பர்செப்ஷன் இருக்குது, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க, இதெல்லாமே முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கும். இதை கடந்தும் வாக்குகள் மாறுங்கிறது இருந்தாலும் கூட இந்த பிரசிடென்ஷியல் டிபேட்ஸுங்கிறது வந்து ஒரு வாக்குகளை தீர்மானிக்கக்கூடியதாக ஆதரவு தளத்தை மாற்றக்கூடியதாலாம் இருக்கும். அமெரிக்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்கட்சி ஆட்சி முறை தான். அந்த 2 கட்சிகள் தான் பிரதானமாக இருப்பாங்க. நீங்கள் வந்து குடியரசுக் கட்சி த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி வந்து ஜிஓபி கிராண்ட் ஓல்ட் பார்ட்டின்னு சொல்லும். டெமோக்ராட்ஸ் ஜனநாயக கட்சி இந்த 2 பேருக்கு தான் அங்கே இடம். அதில் வந்து போன தேர்தலில் ஜனநாயக கட்சியிலேருந்து பைடன் வெற்றி பெற்றார். அதுக்கு முன்னாடி குடியரசுக் கட்சியிலேருந்து ட்ரம்ப் வெற்றி பெற்றிருந்தார். இப்படி வரக்கூடிய சூழலில் தான் 2 கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக கடந்த மாதத்தில் அறிவிக்கப்பட்டாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் விஸ்கான்சின் ஸ்டேட், விஸ்கான்சின்ங்கிறது பேட்டில் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 50 மாகாணங்கள் இருக்குது. இந்த 50 மாகாணங்களில் வரக்கூடிய வாக்குகளை பொறுத்தும் தான் இதில் தேர்தல் வெற்றி என்பது மாறும். இங்கே இருக்கிற மாதிரி எல்லாருடைய வாக்குகளையும் எண்ணி அதில் யார் அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான இது கிடையாது. அப்போ அமெரிக்காவில் 50 மாகாணங்களில் 7 மாகாணங்கள் வந்து ரொம்ப 2க்குமான ரொம்ப டைட் ஃபைட் இருக்கக்கூடிய ஒரு டஃப் ஃபைட் இருக்கக்கூடிய ஒரு மாகாணங்கள்னு பார்க்கப்படும். அதுதான் பேட்டில் கிரவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாகாணங்களில் யாருக்கு வெற்றியோ அவங்க வந்து பிரசிடென்ஷியல் ரேஸில் வெற்றி பெறக்கூடியவங்களா, அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடியவங்களா மாறுவாங்கங்கிற இடத்துல இருந்து தான் பொதுவாக பென்சில்வேனியா, விஸ்கான்சின், அதே போல் இல்லினாய்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியமாக இந்த ஸ்டேட்ஸாக பார்க்கப்படும். மிக்சிகன் இதிலெல்லாம் வந்து வெற்றி பெறக்கூடிய யாருக்கு அதிக ஆதரவு இருக்கோ அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்துக்கு வர முடியும். 2016 தேர்தலில் பென்சில்வேனியாவில், விஸ்கான்சின்லாம் அது வந்து குடியரசு கட்சிக்கான ட்ரம்ப்புக்கான ஆதரவு மாகாணங்களாக மாறுச்சு. ஆனால் கடந்த முறை அந்த இடத்துலலாம் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றது. விஸ்கான்சின்லையும் பென்சில்வேனியாலையும் கடைசியாக பென்சில்வேனியாவை தான் தீர்மானிக்கும் சக்தியெல்லாம் மாறுச்சு போன முறை. அப்போ இந்த முறையும் இது வந்து ஃபிலடெல்ஃபியாவில் தான் இன்றைக்கி இந்த அந்த ஸ்டேட் பென்சில்வேனியா ஸ்டேட்டில் தான் இது வந்து நடைபெற்றது, இந்த டிபேட்டும் நடைபெற்றது. இப்போ கடந்த மாதம் சொன்ன இல்லையா 2 பேரையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நடந்துச்சு. விஸ்கான்சினில் இருக்கக்கூடிய மில்வாக்கின்னு ஒரு நகரம், அங்கே தான் 4 நாட்கள் இந்த குடியரசு கட்சியினுடைய மாநாடு நடத்தி அதில் அதிகாரப்பூர்வமாக திரு ட்ரம்ப்பை அவங்களுடைய வேட்பாளராக அறிவித்தாங்க. அதுக்கு அப்படியே பக்கத்து மாநிலமாக இருக்கிறது இல்லினாய்ஸ், அதாவது சிகாகோ தலைநகராக இருக்கக்கூடிய அந்த மாகாணத்தில் இவங்க கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. இந்த அறிவிப்பு வந்த பிறகு அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன் போல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்க்கும்போது ட்ரம்ப் வெர்சஸ் பைடன் இருக்கும்போது ட்ரம்ப் அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஆனால் கடந்த மாதத்தில் ஆகஸ்ட் 22, 24 வரைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 47% ஆதரவு கமலா ஹாரிஸு, 44% தான் ட்ரம்ப். ரொம்ப க்ளோஸ் ஃபைட்னாலும் அட்வான்டேஜ் கமலா ஹாரிஸ்ன்னு இருந்துச்சு. இந்த நிலைமையில இருந்து தான் இன்றைக்கி டிபேட்டுங்கிறது பிரசிடென்ஷியல் டிபேட் வந்து தீர்மானிக்கக்கூடியதாக மாறும், வாக்குகளை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக மாறும். அப்படின்னா இந்த டிபேட்டில் ஒரு சின்ன எட்ஜ் வந்து கமலா ஹாரிஸ்க்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் ஜென்ரல் அப்சர்வர்ஸோட ஒரு பார்வையாக இருக்குது. அப்போ இதே நிலைமை நீடிக்க போகிறதா நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமாவும் ஒரு டிபேட் வரும். அதுலேயும் அவங்க என்னெல்லாம் முன்வைக்க போகிறாங்க, 2 பேரும் சேர்ந்து நேரடியாக இந்த விவாதத்தில் பங்கேற்பது அமெரிக்க தேர்தல் நடைமுறையில் மிக முக்கியமான வரவேற்கப்பட வேண்டிய, நாமெல்லாம் பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு பார்த்தா தேர்தல் அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் 2 பேரும் ஒரே மேடையில் வந்து தங்களுடைய கருத்துக்களை எதிர்வாதங்களை எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதுலேருந்து மக்கள் புரிஞ்சிக்க முடியும் யாருக்கு என்ன மாதிரியான பார்வை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வைக்கப்பட்ட இன்னைக்கு இருக்கிறது தான் இதில் வந்து அந்த வெற்றி என்பதை நம்ம பார்க்குறோம். இதில் நிறைய விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. கமலா ஹாரிஸோட கொள்கைகள்லாம் ரொம்ப அர்த்தமற்றது அப்படின்னாரு. கடந்த 4 ஆண்டுகள் அவங்க எதையுமே சாதிக்கலை, இதெல்லாம் ட்ரம்ப் சொன்னது. ஆனால் அழிவு பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது உலகமே நம்ம பார்த்து சிரிக்குது. நவம்பரில் நடைபெற ஒரு தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா 3ஆம் உலகப் போர் வந்துடும் அப்படின்லாம் சொல்லி ட்ரம்ப் வந்து தன்னுடைய
பிரச்சாரத்தை விவாதத்தை முன் வச்சிருந்தார். ஆனால் ஹாரிஸ் வந்து பல்வேறு தனிப்பட்ட விஷயங்களெல்லாம் விட்டுட்டு கமலா ஹாரிஸ் வந்து ஒரு சப்ஜெக்டிவாக ஆரம்பத்திலேருந்தே நிறைய சொல்லக்கூடியதாக இருந்தது. ட்ரம்ப்பை வந்து தாக்கி பேசினாங்க. விவாதத்தில் வந்து இன அடையாளம் பற்றிலாம் ட்ரம்ப் குறிப்பிட்டார். கமலா ஹாரிஸை வந்து அவங்களோட இனத்தின் அடிப்படையில் அவங்கள ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சார். அதுக்கு வந்து அந்த நெறியாளர்களே நடுவில் போய் அந்த கேள்விகளையும் எழுப்பினாங்க. அப்புறம் அதை உடனே டைவெர்ட் பண்ணிவிட்டு கமலா ஹாரிஸ் எப்படிப்பட்டவன்னு எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி அதை டைவெர்ட் பண்ணிட்டு போனார் ட்ரம்ப். ஆனாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன செட்பேக் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு கவுண்டராக தான் கமலா ஹாரிஸ் சொன்னாங்க, அமெரிக்காவை எப்போவுமே இனரீதியாக பிரிக்க முயற்சி பண்ணுறாரு ட்ரம்ப், இது வந்து ரொம்ப சோகமான விஷயம் அப்படிங்கிற ஒரு இடத்த அவங்க கொண்டு வந்தாங்க. பொதுவாக வந்து சட்டவிரோத குடியேற்றம் என்பது ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறப்படுதும், அதே போல் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் வந்து ஒரு வேட்பாளர் தன்னை எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணிக்கணுமோ அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கரெக்டாக கமலா ஹாரிஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். ஹாரிஸ் வந்து ட்ரம்ப்பை வந்து பலவீனமானவர் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சுட்டி காமிச்சிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமாகவும் இருந்துச்சு. சில விஷயங்களை குறிப்பிட்டாங்க. அவருடைய பொதுக்கூட்டங்களுக்கு வரக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப சோர்ந்து போய் சலிப்போட கூட்டம் முடியறதுக்கு முன்னாடியே கலைஞ்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி டைரக்ட் அட்டாக் ட்ரம்ப் மேலே போட்டாங்க. அப்புறம் விலைவாசி உயர்வு, சட்டவிரோத குடியேற்றம், ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்க துருப்புகளை வெளியேற்றம் போன்ற விஷயங்களில் கமலா ஹாரிஸ் வந்து பலவீனமாக இருப்பாருங்கிறது அமெரிக்கன்ஸோட பார்வையாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிஃபென்ஸ் எடுத்து பேசினாங்கங்கிறதும் ரொம்ப முக்கியமாக அதில் பார்க்கப்பட்டது. ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் சொன்னோம் இல்லையா, அதில் கமலா ஹாரிஸோட முகபாவனைகளும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. எப்போல்லாம் ட்ரம்ப் அவரை கமலா ஹாரிஸை நேரடியாக அட்டாக் பண்ணுறாரோ விமர்சிக்கிறாரோ அப்போல்லாம் நேரடியாக ட்ரம்ப்பை அவங்க ஐ டு ஐ பார்த்தாங்க. சில நேரங்களில் அவங்களுடைய புன்னகை அல்லது சில நேரத்தில் அவங்க முகபாவனை அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக எதிர்கொள்கிறதுக்கான ஒரு பர்சனாக காமிச்சுது. அதே நேரத்தில் கமலா ஹாரிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை முன்வைக்கும் போது ட்ரம்ப் அவங்கள பார்க்காம வேறு திசையில் பார்த்தது அப்படிங்கிறதெல்லாமும் கூட ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கவனிச்சாங்க. ஏன்னா ஒரு விஷுவல் மீடியமில் தலைவர்களுடைய எதிர்வினை என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட பார்த்துட்டு இருந்தாங்க. ட்ரம்ப் ஒரு படிப்பெல்லாம் போய் தனிப்பட்ட முறையில் விமர்சனங்களை வைக்கிற மாதிரி அப்புறம் அரசியல் ரீதியாகவும் கூட கமலா ஹாரிஸ் வந்து ஒரு மார்க்சிஸ்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணார், ஒரு விமர்சித்தார். கமலா ஹாரிஸ் அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்தாங்க. பொருளாதாரம், கருக்கலைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் பேசும்போது கமலா ஹாரிஸ் வந்து டைரெக்டாக ஆடியன்ஸோட பேசுகிற மாதிரி, ஓட்டர்ஸோட பேசுகிற மாதிரி தன்னோட அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் போய் ரீச் ஆச்சு அப்படிங்கிறத மாதிரி பார்க்க முடியுது. கருக்கலைப்பு குறித்த விவாதத்துலலாம் ட்ரம்ப் கோபத்தில் ரொம்ப ஆவேசமாக பேசினார். அதையே கமலா ஹாரிஸ் வந்து ரொம்ப இமோஷ்னலாக பேசினாங்க. பெண்களுக்கான பிரச்சனைகளை பற்றி அப்படின்லாம் இதை உணரக்கூடிய இடத்துல அவர் இல்லை அப்படிங்கிற இடத்துலலாம் அதை பேசக்கூடியதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஒரு முக்கியமான அம்சத்தை வந்து இந்த சட்டவிரோத குடியேறிகளை பற்றிலாம் வச்சார். தப்பான ஒரு கருத்துக்களெல்லாம் முன் வச்சார் ட்ரம்ப். இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் வந்து செல்லப்பிராணிகளெல்லாம் கொன்று சாப்பிட்றாங்க, நாயெல்லாம் அடித்து சாப்பிட்றாங்க அப்படின்லாம் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணார். அதை ஆங்கர்ஸே ஸ்டாப் பண்ணாங்க, ஏபிசியோட ஆங்கர்ஸே. இல்லை அது வந்து தவறானது, ஃபேக்ட் செக் பண்ணி இது தவறுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் உடனே இல்லை நான் வந்து தொலைக்காட்சிகளில் பார்த்தேன், மக்கள் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அது ஒரு செட்பேக்காக அவருக்கு இருந்துச்சு. மக்கள் வந்து எங்கள் நாயெல்லாம் திருடி இவங்க இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறதுங்கிற மாதிரி அவர் ஒரு டிஃபென்ஸ் எடுத்தார். ஆனால் அது வந்து ஃபேக்ட் செக்கில் இல்லை, அவர் தவறான தகவல் அப்படிங்கிறது போச்சு. அதை கமலா உடனே அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இது மாதிரி தான் இவர் எல்லாத்தையுமே மிகைப்படுத்தி பேசுவார் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு இடத்த அவங்க குறிப்பிட்டதெல்லாம் பார்த்தோம். ரஷ்யா யுக்ரைன் வாதம் அப்படின்னு நிறைய போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் கமலா வந்து ட்ரம்ப்பை ஒரு சர்வாதிகாரி அப்படின்னாங்க. இவர் வந்து சர்வாதிகாரம் தான் அவருக்கு பிடிக்கும், அவரே ஒரு சர்வாதிகாரி தான் அப்படிங்கிற மாதிரியான ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் முன் வச்சாங்க. இதில் வந்து ரெண்டு பேரும் சர்வதேச அரசியலையும் பேசினாங்க நிறைய. இஸ்ரேல் ஹமாஸ் விவாதத்தில் இஸ்ரேலில் வந்து இவங்க கமலா ஹாரிஸ் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துவக்கத்தை ட்ரம்ப் உருவாக்கினார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜூஸ் வந்து இப்போ அமெரிக்காவில் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. அவங்க வந்து பொருளாதாரத்துலேயும் நல்லா உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு எதிராக இவங்களை எடுத்துகிட்டு வரதுக்கு பிச் பண்ணார். லார்ஜ்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை இனத்தவருக்கு ஒயிட்ஸ்க்கான ஒரு பிச் தான் ட்ரம்ப்புக்கிட்டேருந்து வந்தது. அதே நேரத்தில் இன்க்ளூசிவான ஒரு பிச்சை வந்து இவங்க கமலா ஹாரிஸ் முன் வச்சாங்க. குறிப்பாக அங்கே குடியிருக்கக்கூடிய எல்லாருக்குமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் போகக்கூட நோபல் பரிசு பெற்ற வல்லுநர்கள் முன்னாடி ட்ரம்ப் முன்வைக்கும் திட்டங்களை விமர்சிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்களை முன் வச்சுருக்காங்க. இந்த டிபேட்டை பொறுத்த வரைக்கும் லார்ஜ்லி பொருளாதாரம், குடியேற்றம், சட்டவிரோத குடியேற்றம்,
அதேபோல் கருக்கலைப்பு, இந்த அம்சங்களை எல்லாம் தான் எதிர்பார்த்த மாதிரியே பேசினாங்க. ஆனால் ஒரு ஸ்டெப் அட்வான்டேஜ் ஃபார் கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலாக இருக்குது. அமெரிக்க தேர்தல் எல்லோரும் கவனிக்கக்கூடியது, இந்தியா எப்போதுமே கவனிக்கக்கூடியது. குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து, தமிழ்நாட்டினுடைய ஆரிஜின்லேருந்து, நம்ம மன்னார்குடியை பூர்வீகமாக கொண்டவர், அவங்க பாட்டி தாயார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வரக்கூடிய கமலா ஹாரிஸுங்கிறதுனால ஏற்கனவே துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே இங்கே ஒரு பெரிய ஒரு வெற்றி அந்த எண்ணம்லாம் இருந்தது. இப்போதும் ஒரு எதிர்பார்ப்பு, கூடுதல் எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடியதாக இருக்குது. அமெரிக்க தேர்தல் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்க உற்று நோக்கக்கூடிய தேர்தல். அதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் கூட முக்கியமானது. ஜியோ பாலிட்டிக்ஸில், அதேபோல் நம்முடைய வெளியுறவு கொள்கையில் உள்ளிட்ட அம்சங்கள் எல்லாம் நிறைய பார்க்கப்பட வேண்டியிருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த விசாஸ் பற்றிலாம் இவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்க. பொதுவாக ட்ரம்ப் வந்து இங்கிருந்து வரக்கூடியவர்களால், ஆசிய கண்டத்திலேருந்து வரக்கூடியவங்களால் அமெரிக்கன்ஸ்க்கான வேலை வாய்ப்பெல்லாம் பறிபோகுது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் எப்பவுமே வச்சுட்ருப்பார். ஆனால் இங்கேருந்து வரக்கூடியவர்களுக்கான எல்லோருக்குமான ஒரு இன்க்ளூசிவான ஒரு அமெரிக்காவாக தான் இருக்கணுன்றது கமலா ஹாரிஸ் முன்வைக்கிறது. பொதுவாகவே ஜனநாயக கட்சிங்கிறது வந்து ஒரு ரைட்ஸ் சார்ந்து பேசக்கூடியதாக இருக்கும், உரிமைகள் சார்ந்து பேசக்கூடியதாக இருக்கும். அதே குடியரசுக் கட்சி ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னா ஒரு மாதிரி எக்கானமி, வேலைவாய்ப்பு, இந்த விஷயங்களை மையப்படுத்தி தான், பொருளாதாரத்தை மையப்படுத்தி இருக்கும். எனவே இந்தியர்களே ஒரு பகுதியினர் வந்து ட்ரம்ப் ஆதரிக்கக்கூடியதாக இருப்பாங்க. அங்கே அமெரிக்காவில் செட்டிலாக இருக்கக்கூடிய பல இந்தியர்கள் வந்து ட்ரம்ப் ஆதரிப்பாங்க, ஏன்னா அவருடைய எக்கனாமிக் பாலிசிஸ்க்காக. அதே நேரத்தில் முதல் தலைமுறையிலிருந்து பலரும் வந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் பலரும் கமலா ஹாரிஸ் ஆதரிக்கக்கூடியதாக வரக்கூடிய டேட்டா, ஒப்பீனியன் போல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. எனவே அடுத்த இந்த முதல் டிபேட்டில் கமலா ஹாரிஸ் ஒரு அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. ட்ரம்ப்பை விட ஒரு எட்ஜில் முன்னாடி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதாக அமெரிக்க தேர்தல் களம் இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் இவங்க 2 பேருடைய இந்த வியூகங்கள் எப்படி இருக்க போகுது, அதில் யார் முன்வைக்கக்கூடிய விஷயங்களை யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான அம்சமும் இருக்குது. இந்த பேட்டில் ஃபீல்ட் சொன்னோம் இல்லையா, 7 மாகாணங்கள், அந்த மாகாணங்களுடைய முடிவுகள் என்னவாக இருக்கும், அதுக்கான வியூகங்கள் என்ன வைக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. தொடர்ச்சியாக நாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களையும் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.